எரேமியா 32 அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எரேமியா. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்போ தேவனால் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த காரியத்தில் அதிக பிரயாசம் எடுப்பீங்க. எப்படி? தேவனால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது, அவர் செய்ய முடியுமா இருக்கும், இருந்தாலும் எனக்கெல்லாம் எங்கே செய்ய போகிறாரு, எனக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாரு, தேவன் நமக்காக செய்வார், நம்ம எல்லாம் செய்கிற மூஞ்சியா இது, நம்ம அந்த அளவுக்கெல்லாம் இல்லையே, வெளியில் காட்டிக்கிறதா தவிர உள்ள 5 பைசா உதவாதே, நம்ம ஒர்த்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிளில் நீங்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுப்படுத்தி இருக்கலாம், மட்டுப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அதற்கான சூழல் உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவனை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும். விசுவாசிக்கிற எவனுக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் அவனுக்கு எதுனாலும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? வசனம் என் கூட வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். இதை நம்புறீங்களா? உம்மாலே எனக்கு செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையில எல்லாவற்றை செய்ய உம்மால் கூடும். அருமையான சிஸ்டர், பிரதர், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருந்தால் இன்னைக்கு அதை நீங்கள் தெளிவாருங்க. ஐஸ்வர்யவானா ஆக முடியுமா, முடியாதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ, உங்கள் பேக்ரவுண்டு, உங்கள் நிலை, உங்களுக்கு சோர்ஸு என்னன்னா இருந்தாலும் உங்களால் ஐஸ்வர்யவானா முடியும். அது உங்கள் தீர்மானம் அல்ல, அது தேவனுடைய தீர்மானம். நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே அதுக்கு தான். நம்மளை ஐஸ்வர்யவானாய், நம்மளை உயர்த்தி, நம்மளை எல்லாரும் கனப்படுத்துகிற மாதிரி ஒரு உயரத்தில் தூக்கி வைக்கிறது தான் தேவனுடைய ஆதி தீர்மானமே அதுதான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தைகள் எந்த ரூபத்தில் சிதைந்து போயிருக்கலாம், அல்லது சிந்தி போயிருக்கலாம், அல்லது தூரமாக்கப்பட்டிருக்கலாம், திசை மாறி உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும், நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், பல ஆங்கிளில். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். இது நடக்குமா? ஏன் என் வாழ்க்கை இப்படி போகுது? ஏன் என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வரமாட்டேங்குது? பணம் ஏன் தங்க மாட்டேங்குது? வந்தா சம்பாதிக்க தானே நான் ஆசைப்படுறேன், ஏன் எனக்கு அந்த காரியம் எல்லாம் வாய்க்கலை? பல கேள்விகள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், ரிஜெக்ஷன்ஸ், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய, இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னால் முடியாதுல்ல, என்னால் முடியும். என்னால் உன்னை உயர்த்த முடியும். எப்படி கர்த்தர் உயர்த்துவார் என்பதை கற்றுக்கொள்ளுகிறது தான் உங்கள் வேலை. அல்லேலூயா. முதல்ல ஆசைப்படுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசைப்படுங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக, ஒன்றும் இல்லை சொன்னாலும் பிரச்சனை இல்லை,
கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி ரெகுனா வரல இப்போ ரெகுனா இருக்காங்களா, அந்த சிஸ்டர், ரெகுனா சிஸ்டர், அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து ப்ரேயர் போயிருந்தோம் 2-3 வாட்டி. ரெகுனாலோட ஹஸ்பண்டோட சொந்த தங்கச்சி, சின்ன பொண்ணு, 35 வயசு இருக்குமா? ஓகே. ஸ்ட்ராங்கான லேடி, ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி. ஒரு 6-7 மாதமாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. தன்னுடைய என்ன பிரச்சனை தானே கடை தன்னுடைய வேலையை தானே செய்கிற ஆள். திடீர்னு ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தா லிவர் வந்து சுத்தமாக அழுகி கேன்சர், ரொம்ப டெட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போது வந்து அப்போ எனக்கு சொன்னாங்க, ஜிங்கிள் சொன்னாலும் அவள் சொன்னாலான்னு தெரில, அப்போ ஜிங்கிள் சொன்னாங்க. ரெகுனால் ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஃபாரினில் இருந்தால், அவங்க எல்லாம் ஒருவருக்கு பேச்செல்லாம் இல்லை. இப்படி லாஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வார் டைம் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்திருக்கிறார், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி. அந்த டைமில் நானும் ஒய்ஃப்மா போயிருந்தோம். போகிறதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக அந்த வெள்ளூர்லேருந்து ரிஜெக்ட் ஆன பிறகு தான் நாங்கள் போனோமா. வெள்ளூர் கொண்டு போனாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மூலமாக அங்கே வெள்ளூரில் அப்பாயின்மெண்ட் போடலான்னு சொல்லி போனால், வெள்ளூர்லேருந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி வெள்ளூர்லேருந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. ஹோப் இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் அங்கே போனோம். நம்ம எப்போவுமே ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய கைப்பாகை, அவ்வளோதான், சரியா? நாங்கள் போகும்போது ஆவியானவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பொண்ணுக்கு சாகிறதுக்கு விருப்பமே இல்லை. அப்போது நான் போனேன், கூடி நின்னாங்க, அவங்க இந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்க. நானும் ஒழுங்காக போய் ஜெபம் பண்ணோம். முதல்ல ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணோம். 1 வீக் தாண்டி திரும்ப போனோம். முதல்ல ஜெபிக்கும்போது ஜெபிச்சுட்டு நாங்கள் வரும்போது அந்த அந்த நுரையீரல் தானே, லிவரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தது. கொஞ்சம் முதல்ல ஜெபிச்சிட்டோம், நுரையீரலில் அவங்களுக்கு அந்த லிவரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் உண்டாச்சு அப்படின்னா. அடுத்த வாரம் நாங்கள் போகும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், அழுகி போன நுரையீரல் கர்த்தர் புதிய லிவராக மாற்றி லங்ஸில் இன்ஃபெக்ஷன். சூப்பர். மொத்தத்தில் முடிஞ்சிச்சு. மூச்செல்லாம் ப்ரீத்தெல்லாம் பண்ண முடியாது. 1 வாரத்தில் முடிஞ்சிடும். எப்படி? 1 வாரத்தில் கொண்டு போயிருங்க, 1 வாரத்தில் முடிஞ்சிடும். கர்த்தரனை அந்த பொண்ணை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி சொந்தமாக பைக் ஓட்டுறா, பிள்ளைகளை கொண்டு போகிறா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை பார்க்காதீங்க. பிசாசு என்ன கொண்டு வந்து இதெல்லாம் பார்க்கவே செய்யாது. உன் வேலை, ஆசைப்படு இந்த வாழ்க்கையை தந்தது கர்த்தர். கர்த்தருக்காக நீ ஓடுனேன்னா ஆசைப்படுவ. இந்த பிசாசு என்ன தடையை கொண்டு போட்டாலும் நான் வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக சம்பாதிக்கணும், ஆண்டவருக்காக என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி வரேன். எந்த பிசாசும் உனக்கு ஏரியாவில் வர முடியாது. அது கேன்சர் எத்தனாவது ஸ்டேஜில் இருந்தாலும் 1 வாரம் தாங்க அந்த பொண்ணுக்கு டைம் கொடுத்தது, அவ்வளோதான். வெள்ளூர்லேருந்து திரும்ப அனுப்பியிருக்காங்கன்னா பாருங்கள், கர்த்தர் சுகப்படுத்தினாரா? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு அவங்க என்னை சேர்ந்து என்ன செய்யணும்? தேவனா என்னை ஆராதிக்கணும், அவ்வளோதான் அடுத்த கட்டம். ஆனால் பாருங்களேன், ஒரு எனக்கு நல்லா இருக்கணும், நான் வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த பொண்ணுக்கு கர்த்தர் செத்து போன லிவரை கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். தேவன் பெரியவர். எல்லாரும் பணக்காரணும்.
நான் உனக்கு நேற்றைக்கு சூரியகோட்டில் எனக்கு கத்தர் சூரியகோட ஆராதனைக்கு முன்பதாக மார்னிங் ஆவியானவர் என்கிட்ட பேசினார். உன் சபையில் உன் பிள்ளைகள்கிட்ட இது சொல்லு ஆண்டவரே, நான் இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, இங்கே சொல்லாமான்னு கேட்டேன். நீ இங்கேயும் சொல்ல அங்கேயும் சொல்லுனாரு. ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை மறந்துடுங்க. எப்படி? தேவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது மறந்துடுங்க. அப்படி நீங்கள் மறந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு தர காத்திருக்கிறதை ஞாபகப்படுத்துவார். நீ எந்த அளவினால் அளக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். அதுதான் இதுக்கு அர்த்தம். இது எனக்கு சில விஷயத்தை ரகசியமாக ஆண்டவர் பேசுவார். பட்டக்குன்னு இருக்கும், அது பட்டக்குன்னு அவையார் பேசுவார். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காததுக்கு, சில நன்மைகள் நம்மளை எட்டி பிடிக்காதது, சில ஆசீர்வாதம் நம்ம களஞ்சியத்தில் தங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத மேன்மை. தேவையில்லாத மேன்மை. நீங்கள் ஒன்றை ஒரு ஆளுக்கு செஞ்சீங்க, இல்லை தேவனுக்கு நான் இதை நீங்கள் என்ன மேன்மைப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். மேன்மைப்படுறீங்க. உங்களை அறியாமலே உங்களை என்ன செய்வீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அளவை மட்டுப்படுத்துவீங்க. கொஞ்ச நாள் ஓடுவீங்க, அடுத்து சோர்ந்து போயிடுவீங்க. சோர்ந்து போகாமல் இருக்க கடவன். நன்மை சீக்கிரம் இன்னும் நன்மை செய்யட்டும். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. மறந்துடணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வலது கை செய்வது இடது கை அறியாமல் இருப்பதாக. Don't say anything. சொன்னிட்டீங்கன்னா அந்த பலனை நீங்கள் அடைஞ்சு தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். அதான் ஆயக்காரர்கள் ஆலயத்தில் வீதியிலும் செய்வதை நீங்கள் செய்யாமல் இருங்கள். உன் வலது கை செய்வது உன் இடது கை. அதில் ஒரு பயங்கர ரகசியம் இருக்குண்ணே. அதில் ஒரு பயங்கரமான இந்த ரகசியங்கள் எல்லாம் தான் உங்களை பயங்கரமான உயரத்துக்கு, ஆசீர்வாத ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ்குள்ளே கொண்டு போகும். ஓகேவா? கர்த்தர் சொன்னார், சொல்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஒரதான் புரிஞ்சு அதுக்கு நான் ஒரு அன்னைக்குள்ள பட்ஜெட் ஒரு சின்ன ஷோகேஸ் மாதிரி ஒரு ஐட்டம் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தேன். அடுத்து யாரும் நம்ம என்ன ரூமுக்கு அடிக்கடி வருவாங்க. அந்தந்த வீட்டில் என்ன இருக்கும், அவங்க வீட்டில் போற எங்கேயே இதுதான் உலகத்தில் உனக்கு கிடைக்கிற சர்டிபிகேட். இதெல்லாம் எனக்கு எங்க கிடையாது, சத்தியமா சொல்ல என் சர்டிபிகேட் கிடையாது. ஆனா எங்க அப்படிதான் சேஃபா வச்சிருக்கு. ஞாபகம் வந்துச்சு. ஹalleluya. அது வேணான்னு சொல்லல, பட் that's the real thing. அவ்வளவுதான். ஹalleluya. உண்மையான ஐஸ்வர்யமும் கனமும் அப்பனதான். ஹalleluya. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். 2 நாளாகமம் 26. 2 நாளாகமம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர்
அல்லவோ தேவன். யார் தேவன்? அப்பா. தேவன் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர், அரசாங்கம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? தேவனாகிய கர்த்தர், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ, அவர்தான் எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்கிறாரு. தேவனின் ஜாதி, ஜாதினா என்னது? நாடுகள் இல்லையா, தேசங்கள், ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோட எதிர்த்து ஆவட்டப்படி ஏத்துக்கவே முடியாது. ஜூப்ளிக்கு போய் தேவனுக்கு கொடுப்பீங்க, அவன் கண்ணை அப்படியா? அப்ப கொஞ்சம் கூட குடிங்க. நீ இவ்வாறாக சொன்னபடியினாலே எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கிறது, நான் விரும்பி கொடுக்கிறேன். வாண்ட இருக்கிறது எப்படின்னு கொடுத்தா அப்படிதான். அப்போ ஒருவரும் அவரை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து முடியாது. இப்பதான் 2 நாளாகவும் 1:12 ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களும் ஆகிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களும் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும். நீங்க பாருங்க, ஓகே, இது என்னன்னா சாலமனை பத்தி சொல்லுது. சாலமன் பாருங்க, சாலமன் பாருங்க ஒரு அரசனுடைய பையன் தான். யாரு? தாவீதோட பையன். ஆனா அவன் அப்படியே போகல, அவன் வேற மாதிரி. அவன் கேட்கிறான் பாருங்க, அப்பொழுது தேவன் சாலமனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல். ஒரு அரசு எப்படி கேட்பான்? பகைஞரெல்லாம் அழிக்கணும், நிறைய சொத்தை கொடுங்க, கனத்தை கொடுங்க, இதெல்லாம் ஒரு அரசன் கேட்பான். ஆனா அதெல்லாம் அவன் கேட்காம அவன் வேற மாதிரி கேட்கிறான். பாருங்க, நீ விருப்பம், பாருங்க, நீ இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசை கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும். அத சொன்ன ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு நான். நீங்க நார்மலா இந்த உலகத்தரமாவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உலகம் உங்களுக்கு ஏற்படுறதா நீங்க கேட்பீங்க. ஆனா தேவனோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா தேவன்கிட்ட என்ன கேட்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அரசனுக்கு பையன் அவன் என்ன கேட்கணும்? நார்மலா என் அப்பனோட நல்லா ஆட்சி பண்ணணும்னு கேட்டுருக்கான். இல்லை நான் அப்பனை சங்கரித்த எல்லாமே நான் சங்கரிக்கணும், அப்பனை எழுத்து நின்று எல்லாரும் நான் சங்கரிக்கணும், எனக்கு நல்ல அதுக்கான சொத்தை பயங்கரமான ஒரு பிராணம், அடுத்தவங்க பிராணனை வெட்டி எறிகிற நல்ல ஒரு அந்த இதை தாங்க தாளம் தந்தாங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவன் கேட்கல. தேவன் அவனுக்கு கொடுத்த அரசாட்சி, அந்த ஆட்சியை செய்கிற ஞானத்தை கேட்டான். அந்த ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் இதுவரைக்கும் எவனுக்குமே இல்லாத கத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க பாருங்க, அதான் நான் சொல்றேன், நீங்க என்ன நிலையில இருந்தாலும் கத்த உங்களை விசேஷமா ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. நீங்க சீரோவா என்ன வேணா இருந்தாங்க, ஆனா உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை தான் ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு தான் பணத்தை தர போறேன், உங்களை நம்பி தான் பணத்தை அவர் போட போறார், இன்வெஸ்ட் பண்ண போறாரு. புரியுதா உங்களுக்கு? உங்களை நம்பி அவர் இன்வெஸ்ட் பண்ண போறார், அதான் உண்மை. ஹலோ, உங்கள்கிட்ட அவர் கேட்கறது வேற ஒன்றும் இல்லைங்க, எவிடன்ஸ். என்னது? என்ன எவிடன்ஸ்? விசுவாசம். விசுவாசங்கிற ஒரே எவிடன்ஸ் தான், ஒரே ஒரு டாக்குமெண்ட். கூப்பிடுவாங்க, ஃபோனில் கூப்பிடுவாங்க, நோ டாக்குமெண்ட் சார், 5 நிமிஷத்துல அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும், வேணுமா சார் லோன் கேட்பாங்க உங்கள்கிட்ட.
கேட்டிருக்காங்களா? வாங்கிருக்கீங்களா? ரைட்டா? அப்போ நீங்க சாலமோனை நீங்க நினைப்பீங்க அவன் அப்ப பணக்காரன், அப்ப ராஜாவா இருக்கிறான், அதனால அவனும் ராஜாவாயிட்டான். அப்படி கிடையாது. நீங்க எப்படி ராஜாவாகலாம், என்ன மாதிரி வேணா ஆகலாம். உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு உங்க கையில ஈஸியா வரலாங்க. உங்க அப்பாட்ட இருக்கிறது வரலாம், அப்பாட்ட இருக்கிற சொத்து உங்க கையில வரலாம், இல்ல உங்க உழைப்புக்கான ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரலாங்க. ஆனா அதுதான் அது வந்து ஐஸ்வர்யமானா மாத்தாது. உங்களை கனப்படுத்த, உங்களை கனப்படுத்தணும்னா ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வரும். கர்த்தர் எப்படி கொண்டு தருவாருன்னா, நீ தேவனிடத்துல எப்படி விரும்புறேன்னு பாப்பாரு. தேவன் முதல்ல அவன் தேவனால் அதை செய்ய கூடுமா? அதனாலதான் அவன் கேட்டான், சாலமன் கேட்டான், ஆண்டவரே நீ கொடுத்த ஜனங்களை நடத்துவதற்கான விவேகத்தை கேட்டான். ஸ்பெஷலா கொடுத்தாரு. ஹலோ, இதுவரை யார்கிட்ட இல்லாத கொடுத்தாரு. சொல்லுங்க அவங்க பக்கத்துல பார்த்து, இதுவரை யார்கிட்ட இல்லாத உங்க தலைமுறையில உங்க பிதாக்களில் யாரிடத்தில் செய்யாதத கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால ஐஸ்வர்யம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ, நீங்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். ஐஸ்வர்யமும் கனமும் இன்றைக்கு இப்போதிலிருந்து உங்களிடத்துல வந்து சேரும். ஆமென். ஏசாயா திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்திரங்களில் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நீங்க பாருங்களேன், நமக்கு நீங்க சில காரியங்களை எதிர்பார்த்திருப்பீங்க, முயற்சி எடுத்திருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க, ஆனா நீங்க டயர்டா இருப்பீங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடையாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதே இல்லை. அவர் ஒரே காரியத்தெல்லாம் சோர்ந்து போவார். சோர்ந்து போனோம். ஏன்? உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது நீங்க வாங்காம அனுபவிக்காம இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதனாலதான் அவர் கடுப்பாயிருக்கு. ஆனா அது கூட ஆகல. புரியுதா? இப்படி கத்தி இருப்போம்ல, ஆண்டோட்ட அதிகமா தாகமா இருக்கிறாங்கல்ல, அவங்க தூக்கி கொடுத்துருவாரு. எப்படி கொடுப்பாரு? எல்லாம் சொல்லுங்க. தாகமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வாரி கோரி கொடுப்பாரு. பூமி கடையாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்கறதுலையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அர்த்தம் போட்ட சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பலன். ஏன்னா அவர்கிட்ட பலன் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற பலன் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கான சத்துவம் இருக்குது அவர்கிட்ட. அதை பெருக பண்ணுவார் அவர். அடுத்த வருஷம் போடுங்க. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடரை விழுவார்கள். இங்க பாருங்களேன், நம்ம இதை நான் இன்னொரு ரூட்ல உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஒரு இளைஞரை பார்த்தா ஒரு வயசானவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி தோணும்? பரவாயில்ல, நல்ல இளைஞனா இருக்கிறான், நல்ல பையன். ஆனா ஒரு இளைஞன் கொஞ்சம் உடைஞ்சு போய், நொறுங்கி போய், சோர்ந்து போய், அந்த நேரத்துல அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காம உடைஞ்சு போயிருந்தா அந்த வயசானவங்க என்ன பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க? ஐயோ பாவம், பையன் எப்படி இருக்கான், இந்த பையன் அப்படி பார்ப்பாங்கல்ல. நான் சொல்ற சிஸ்டத்தை நீங்க உங்க வாழ்க்கையில தேவனிடத்துல விசுவாசிக்கும் போது சில நன்மைகள், சில எதிர்பார்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து நீங்கள் விசுவாச பிரயாணம் செய்யும் பொழுது இடையில இதே மாதிரி சில விசுவாசிகள் விழுந்து போகலாம்.
சபையில இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆளு நன்மை அடையாமல் இருப்பார்கள். அல்லது நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை இன்னொரு ஆளிடத்தில் ஒப்பிட்டு பார்க்காத. அப்படி நீ பார்க்கும்போது அவர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க இளைப்படைந்திருப்பாங்க, அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க. அதை நீ பார்த்தேன்னா நீ சோர்ந்து போயிடுவ. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தயவு செய்து நீங்க யாரையுமே பார்க்காதீங்க. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து வசனம் போடுறார். வசனம் தெரிஞ்சவங்க இல்லையா? அது ஒரு அளவுக்காக கட்ட வசனம் தெரிஞ்சவங்க, பாட்டு தெரிஞ்சவங்க, நீங்க யாராவது இருந்தேன்னா நீங்க அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஆயத்தம் பாருங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா ஆவியில் இருக்கும், குறிப்பா அபிஷேகம் பெற்றிருக்கணும், அப்பதான் அந்த இடத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்னது? அவர் சொல்லி இருக்கிறார்ப்பா, எவனை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் என்னால் ஆகும் என்றார். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பிள்ளையா, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நீங்க யாரு தோத்தாலும், நீங்க யார் விழுந்து போனாலும் நான் கவலையே யார் வேணாலும் தோத்து போகலாம், இழந்து போகலாம், எல்லாம் பண்ணலாம். வாலிபர்களை பார்க்கும்போது துடிப்பாரு, வாலிபர்களை பார்க்கும்போது எல்லாம் ஒரு இதாக இருக்கும் தானே. ஆனா பாருங்களேன், நம்ம ஏன் வந்து கோவப்படுறோம்? வாலிபர்களை பார்த்தா ஏன் பரிதாபம் வருது? இந்த மொபைல் எல்லாம் தூக்கிட்டு இல்லையா, இல்லை தேவையில்லாத டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு வீண் துறையும் பண்ணிட்டு ஞானத்தை எங்கேயோ கொண்டு கொட்டிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டமா இருக்குதா? நான் சொல்றேன், கஷ்டமா இருக்கிறது உண்மைதான். ஆனா எந்த வாலிபர்களை பார்த்தும், எந்த வாலிப ஸ்திரீயை பார்த்து நீ இடறி விழாத. அவன் சோர்ந்து போகலாம், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற 100 வயசான நீதான் தேவனுக்கு வாலிபன், நீதான் தேவனுக்கு அடுத்த வாரிசு. உன் கையை கர்த்தர் வாய்க்கப்படுவா, உன் கர்த்தர் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நீ ஆண்டவரை கேளு, நீ சாட்சியா இருப்ப. ஹalleluya. கர்த்தருக்கு புது பலன் அடைவாங்க. பலன்னு கூட சொல்லலங்க, புது பலன். ஆமென். பிராண்ட் நியூ, புதிய பலன். ஆமென். ஹalleluya. புது பலன். நன்றி அப்பா. ஒரு கெட்டு போய் அழுது போன ஒரு லிவரை கர்த்தர் சுத்தமா ஏன் உன் வருமானம் பிள்ளைங்க வராது? ஏன் உன் வாழ்க்கை மாறாது? மாறுமா? ஹalleluya. 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 மொத்த வாழ்க்கை மாறணும். ஆமென். ஆசையா இருக்கு, அதனால வருத்தம் கடுப்பாகும். ஹalleluya. ஹalleluya. ஏன் நான் இங்க இருக்கணும் நல்ல திட்டம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? புரியுதா? பெற்றோர் உங்களுக்கு ஒரு கடுப்பா இருக்கு, எனக்கு அது கவலை கொஞ்சம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இந்த இளைஞர்கள் இளைப்படைந்தால், இந்த இளைஞர்கள் சோர்ந்து போனால் நீங்க சோர்ந்து போயிருவீங்க. நான் இந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், தயவு செய்து ஆவி இல்லாம பாடாத. கத்துவேன், மண்டை கொண்டு மூட்டுவேன், டென்ஷன் ஆவேன். ஏன் தெரியுமா? அவங்கள நீங்க பார்க்கும் போதும் உங்களுக்கு ஸ்டேஜில் அவங்க தானே நிற்கிறாங்க, அவங்க உங்களுக்கு இடங்களை உண்டாக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குதானே? தயவு செய்து உங்களை பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. அதெல்லாம் நல்லா திட்டு கொடுக்குறேன், நான் செம்மையா கொடுப்பேன். நேச அன்பு இல்லாத கிடையாது, அன்பு இருக்குன்னா தான் திட்டுறேன். அது வாங்கினா நீ தப்புன, அதை வாங்கி திருந்துனா தப்புன, இல்லைன்னா நீ இளைஞனா இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் இளைப்படைந்துருவாய், தளர்ந்து போயிடுவாய். ஆனா அறிவில்லாத சுக்குனோட வந்து இருந்து கர்த்தருக்கு காத்திருந்தேனா அவனை கர்த்தர் அவனுடைய வாழ்வத்திற்கு வச்சுருவார். அவன் டப்புனு முளைச்சிருவான். காஞ்சி போன கோல், ஆறுடைய கோல் திருத்தம் அவன் திருத்த. நான் சொல்றேன், உன் ஃபோக்கஸ்
முழுக்க முழுக்க ஆண்டவர் சொன்னது மாதிரி. என்ன வயசாச்சுது, உனக்கு வாழ்க்கை முடிஞ்சது, இனி எல்லாம் உனக்கு ஐயோ பேங்க்ல கூட ஒரு லோன் தர மாட்டான், ஒரு தொழில் என்னவா இருக்கணும். ஆனா கர்த்தர் ஒன்ன புதுப்பிப்பார், புது பலனை தருவார், சத்துவத்தை தருவார். ஏன்னா ஒன்ன ஆசீர்வதிக்கக்கூடிய சத்துவம், பலன், அதிகாரம் என் தேவனிடத்துல இருக்கு. தேவனால செய்ய முடியும். ஹalleluya. எந்த இளைஞரையும் பார்க்காதீங்க. நீங்க சொல்லுங்க, நமக்கே தோணும் நம்மளோட பெரிய ஆள் இல்ல, எப்படி அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. உனக்கு மேல ஒரே ஒரு ஆள் தான் பெரிய ஆள். அவருக்கு உன்னை பார்க்கும்போது நீ தான் பெரிய ஆள். யாரையும் பார்க்காத, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ அவரை மட்டும் நீ பாரு, நீ அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காத. புரிஞ்சவனுக்கு டப்புனு மண்டல ஏறும், தப்பிடுவான். கர்த்தருக்கு புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளுக்கு உயரே பரப்பார்கள். உபாகமம் 8:18 போடுங்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலையை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, வாக்கு கொடுக்கிற தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை. அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, யார் நினைக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்த தம்முடைய பிதாக்களுக்கு என்ன யாருக்கு ஆணைத்து கொடுத்தாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணைத்து கொடுத்தாருல்ல. ஆபிரகாம் எப்படி இருந்தா? நல்லா இருந்தானா? நல்லா இல்லையா? ஈசாக்கு நல்லா இருந்தானா? யாக்கோபு நல்லா இருந்தானா? இதுதான் பிதாக்கள். வாபிதாக்கள்னா நீங்க அப்புறமே பார்க்க கூடாது. அப்ப அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை சொல்றாரு. அம்மா அந்த பிரச்சனை கொஞ்சம் தாத்தா தாத்தா கடத்திலே செத்துருப்பாரு. பாட்டி வந்து கடத்து அதை பொறுக்காம நானும் தூண்டி செத்துருக்கேன். புரிஞ்சா? புராண பிதாக்களை இந்த ஒரு பிதாவும் தெரியல. ஆனா நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், ஆபிரகாம். அவர் விசுவாச தகப்பன், அவரோட விசுவாச தகப்பன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் செய்ததை நினைப்பாயாக என்றார். அவர் அதை நினை, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவது இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். ஐஸ்வர்யம் ஒரு பலன், அது சக்தி, அது சக்தி. அந்த சக்தியை நீங்க விசுவாசிங்கன்னா உண்டாகும். அது சக்திங்க. எத்தனை பேர் உண்மையிலே நைட்டு போகும்போது பிசாசு ஒரு சக்தி என்ன அட்டாக் பண்ணுச்சு? சும்மா சொல்லுங்க, ஏதாவது சக்தி அட்டாக் பண்ணிருக்கிறவங்கள, இது வரைக்கும் பொல்லாத சக்தியே எங்களை அட்டாக் பண்ணல அப்படின்றவங்க கை தூக்குங்க. எந்த பொல்லாத சக்தி உங்க வாழ்க்கையில அட்டாக் பண்ணவே இப்ப எல்லாம் முன்னாடி அட்டாக் பண்ணிருக்கு, முன்னாடி அட்டாக் பண்ணிச்சுல அப்ப ஒரு சக்தி உங்களை அட்டாக் பண்ணுச்சு, அப்படிதானே? அதை நீங்க நம்புனீங்க, அதை நீங்க உணர்ந்தீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது ஒரு பலன், அது ஒரு சக்தி. புரிஞ்சுதா? அதுதான் உண்மையான ரியல் சக்தி. அந்த சக்தி டெய்லி வந்து முட்டிட்டே நிக்குது. நீங்க அதன செய்தியா எப்படி சவுட்டி அந்த தள்ளிட்டு வேற கண்ட சக்தி என்ன உண்டா? பைக்ல போனா பிரச்சனை, பைக்ல போகும்போது குறுக்கி சாண்டா இருந்தது. என்னது பூனை குறுக்கி சாண்டா? அது இப்போ பூனை குறுக்கி சாண்டா என்ன சொல்லுவாங்க? போற இடம் விளங்காது. பாம்பு குறுக்கி சாடம், எதெல்லாமோ நம்ம சக்தின்னு நினைச்சோம், அப்படிதானே? பாம்பு குறுக்கி சாடம்னா நீங்கோலி, அது
இருக்கு. பாருங்கள, இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். ஆபிரகாம் யாருங்க? விசுவாசத்தை. அதுக்கு முன்னாடி அவன் யாரு? ஒண்ணுமே கிடையாதுங்க. கேரா பிரபு. ஹல்லேலூயா. இது ஒரு பலன். இந்த பலன் என்ன தெரியுமா? இந்த பலன் என்ன தெரியுமா சொல்லும்? நீ கிளம்பி அங்க போடு, நீ அங்க போடு. அது எப்படி எந்த இடமா இருக்கும்னா வனாந்திரமா இருக்கும். அங்க ஒண்ணுமே இருக்க, தண்ணியே இருக்காது. நீ போய் தண்ணி குடின்னு சொல்லு. எப்படி சொல்லும்? தண்ணியே இருக்காது, நீ போய் தண்ணி குடி அப்படின்னு. புரியல? ஆபிரகாம் வந்து பரதேசியா போனோம். எப்படி பரதேசின்னா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? பரதேசின்னா அந்த அன்னைக்கு வந்து பரதேசியா போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப மரியாதை கெட்டவன் அர்த்தம். புரியுதா? அவன் மரியாதையே கிடைக்காது. பரதேசியா நான் சொன்ன தேவன் சொன்னதை நம்ம பரதேசியா கிளம்பி போனான். அட்ரஸ் இல்லாம. அந்த நாட்கள் அப்படியெல்லாம் போனா மதிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் சொன்னதுக்காக என்ன செஞ்சான்? கிளம்பி போனான். கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதம் பூமி கொள்ளாத அளவுக்கு அவனை செல்வ சீமானா மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அந்த பலன் கேளுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். வாழ்க்கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்ன மேல உயரும்படி, நீ சொன்ன உயரத்துக்கு வரும்படி நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன். 1000 மடங்கு உயரும். என் கரங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படி இந்த நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை முழுவதுமா நான் பெற்றுக்கொள்கிறேன். முழுவதுமா நான் பெற்றுக்கொள்கிறேன். உங்க நாம மகிமைப்படுவதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யம் வந்து பணம். ஆசீர்வாதம் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம். எப்படி தேவன் உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்காரு பாத்தீங்களா? அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அபிஷேகம் இருந்தாலே ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். அதாவது உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இருந்தாலே அந்த அனாயிண்டிங் என்ன செய்யும்? ஐஸ்வர்யத்தை, பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். யாருமே தெரியாது, சம்பந்தமே இல்லாதாலும் உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஆட்டைய போட்டு ஆடையா போடுவீங்க. அப்போ கற்றல் அப்படி கிடையாதுங்க. தேவனே அதை உங்களுக்கு செய்வார். நீங்க செய்கிற தொழில், உங்கள் கையின் பிரயாசம், நீங்க எதிர்பார்க்கிற வழிகளில் தேவன் உங்களுக்கு அந்த சக்தியை ஊட்டி தருவார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட கூட வேதனை. தேவன் உங்க மேல ஒரு அபிஷேகம் வச்சிருக்காருன்னா அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிற ஐஸ்வர்யம், பணம், சொத்து, சுகம், இது எதுவுமே வேதனை இல்லை. வேதனை இல்லாம முடியும். பயத்துல கட்டி இருக்கும், ஆபரேஷனே இல்லாம என்ன செஞ்சிடும்? கரைஞ்சு போயிடும், சுகமாயிடும். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பெரிய வியாதி வந்த மாதிரி ஒரு உணர்வு வரும், அதுக்குள்ளாடி அது போயிடும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ரிப்போர்ட் சொல்லும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு என்னது? வேதனையே இல்லை, பாட. டாக்டர் சொல்லுவாரு, சிஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் தான். சொல்லுவாரு, ஆபரேஷன் தான். ஏன்னா பிள்ளை வந்து நாடகமே கிடக்கு. சுற்றிச்சு, தலையில சிட்டி இருக்கு, கழுத்துல சிட்டி இருக்கு. டாக்டர் என்ன சொல்லுவாரு? அப்படிதான் சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, வேதனையை கூட்டவே மாட்டேன், அப்படியே சுகப்பிரசவம். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளை தராங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்கும்?
யார் தந்தா? தந்தவர மாதிரி இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் இல்லையா? நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் குழந்தை தராருன்னா அது என்னது? ஐஸ்வர்யம். அது வேதனைய கூட்டாது. எத்தனை பேருக்கு இங்க பிள்ளைங்க இருக்கிறவங்க கை தூக்குங்க. பிள்ளைங்க என்னது? கர்த்தருடைய ஐஸ்வர்யம். அது உங்களுக்கு வேதனைய கூட்டாது. அது வேதனையா இருக்குதா? இப்ப சோதரம். அப்ப சிலர் இங்க இருக்குன்னு நினைச்சீங்க, இன்னைக்கு தலையை சுத்தி தூக்கி எறிங்க. ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. நீங்க தலையில தூக்கி வைக்கிறதுனாலதான் பிரச்சனை. இன்னைக்கு பார்த்து கர்த்தர் எனக்கு தந்த ஐஸ்வர்யமே பார்த்து பேசுங்க. கர்த்தர் தந்த ஐஸ்வர்யமே ஒன்னால எனக்கு வேதனை இருக்காது. இல்லைன்னா என்ன வேதனை படுத்துறா உனக்கு வேதனை கூடும். அப்படியா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் வேதனையா இருக்காது. பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? ஒலிவு மர கன்றுகளா இல்லையா? ஒலிவு மர கன்றுகள் ஒரு நாளும் கனியை கொடுக்காம இருக்காது. என்னைக்கு நீடித்த நாட்களை பெற்றுக் கொள்ளும். நீடித்த நாட்களா கனி தரும் ஒலிவு மரம். எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காங்க இல்லையா? பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளா அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய கூட அவர் வேதனையை கூட்டும். உங்க வாழ்க்கையில தெய்வம் ஒண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்று இருக்குதா? அதுல வேதனை பிரச்சனை இருக்குதுன்னா அது உங்களுடைய சுயம், உங்க சுயத்தை சம்பாதிச்சிருக்கு. ஆனா இதை கர்த்தர் தந்தாருன்னு நினைங்க. கர்த்தர் தந்தாருன்னா அதுல வேதனை வலி இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. இல்ல இது டெஸ்ட் டியூப் பேபி. எப்படி இது டெஸ்ட் டியூப் பேபி? அதான் பிரச்சனை. சிலவங்க நினைப்பாங்க இது டெஸ்ட் பேபி. இல்லை இது எனக்கு ஏதோ இதெல்லாம் பெத்தெடுக்கும்போது நான் பட்ட பாடு இது வந்த உடனே எனக்கு குடும்பமே போச்சு. புருஷனை கால் உடச்சி நீ சொல்லுடா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பாப்பாலே போச்சாத்தாங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:18 படிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்ன உண்டு? ஐஸ்வர்யமும் மறுபடியும் பாருங்க. ஐஸ்வர்யமும் கனம், கனம்னா மரியாதை, நிலையான பொருள், நீதி என்னிடத்தில். நீங்க இந்த உலகத்தின் மேல ஆசை வைக்கிறத விட்டுட்டு தேவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை, கனத்தை, இதை தேடாதீங்க. கேளு, தேடு. ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன? ஆண்டவர்கிட்ட இருக்கிற கனம், மகிமை என்ன? இது எனக்கு காமிங்க ஆண்டவரே. இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல தேட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவை. ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேவை தானே, மரியாதை உங்களுக்கு தேவை தானே. உலகம் உங்களுக்கு தருமா? தந்துட்டு நிறைய தந்த இல்ல, அதுக்கு 2 லட்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு கேட்கும். புரிஞ்சுதா? ரீசெண்டா நான் ஒரு உதவியை ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சேன். அந்த உதவிக்கு ஏன் அந்த உதவி நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த உதவி எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணி தந்தார். ஆனா நான் காசு கொடுத்து அதை வாங்கியிருந்தா அவருக்கு நான் ஒரு செலவு பண்ணேன். எப்படி பண்ணிட்டு நான் அவருக்கு ஒரு செலவு. ஆனா நான் நேரடியா போய் நான் அதை செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நானே ஆண்டவரை நம்பி போய் அந்த காரியத்தை நான் செஞ்சிருந்தேன்னா எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு தேவையில்லாம செலவே வந்திருக்காரு. புரிஞ்சுதா? ஆனா எனக்கு செலவு வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவரை நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு இல்லையா, நான் உனக்கு நான் இல்லையான்னு கேட்டாரு. புரிஞ்சுதா? நீங்க சில உதவிகளை நீங்க மனுஷன் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா தேவன் முன்னிட்டு தேவன் இல்லாத ஒரு வழியில் நீங்க போகாதீங்க.
தேவன் இல்லாம நீங்க ஒரு வழியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது 2 செலவா மாறிச்சு. எப்படி? நான் இவருக்கு ஸ்பெஷலா கொடுத்தேன். எப்படி? இவருக்கு ஸ்பெஷலா நான் கொடுக்க வேண்டியதாச்சு. அது என்ன சொல்றது, அவர் அந்த வாங்கிட்டே கேட்கிறாரு, தம்பி எனக்கு நீங்க நான் இதெல்லாம் செஞ்சு தந்திருக்கேன் தம்பி, எனக்கு இதை கொடுங்க. அப்ப நான் வந்து கொடுத்துட்டு அப்பா எனக்கு லாபம் தான் கணக்கு பார்த்தா அதே செஞ்சு நான் இதே கொடுத்துருக்கேன். வீட்டில் வந்து கணக்கு பார்க்குறேன், புரியுதா? எப்பவுமே நமக்கு என்ன வரணுமோ அது அங்கதான் வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் இங்க சில மனுஷர்கள் உனக்கு பயன்படுத்துவார். அது தேவ தயவுங்கிறது தேவன் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். நீயா உனக்கு தேடி என்ன செய்யாது போவாத. சில காரியங்களுக்கு நீ வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். Hallelujah. Hallelujah. Don't set some influences. சில இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள நீ போகணும்னு நினைச்சேன்னா தேவன் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார், என்றாக மாட்டார். Hallelujah. சில வழிகள் இருக்கும், ஆனால் நீங்க யோசனை பண்ணணும். சில காரியங்கள் நீங்க செய்யறதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப கவனமா தெளிவா இருக்கணும். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால தான் வரும். தேவையில்லாம உங்களை பிடிச்சி உயர்த்துறாங்களா, கவனமா இருங்க, பிடிச்சிக்கல விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. நிலையான பொருள். நிலையான பொருள்னா என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் நிலையானவர், அப்படிதானே? மாறவே மாட்டார். அவர் உங்களுக்கு கொடுக்குற எல்லாமே நிலைச்சு. அவர் உங்களுக்கு சுகந்தம் தான் நிலைச்சிருக்கும். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட போகாத தப்பு இல்லை, ஆனா அந்த சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும். அப்படின்னா அதை நிலைச்சிருக்கும். ஒரு நீதியை தேடி இன்னொரு மனுஷன் ஓடாதீங்க, அது நிலைக்க. ஆனா கர்த்தர்ல நீதியை தேடினீங்கன்னா கர்த்தர் தான் நிலைக்கணும். ஏன்னா அவருடைய நிலையான நீதி உண்டு, அதை அவர் மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார. நீ சிறியவனா இருக்கலாம், உன் வாழ்க்கை புதைச்சு போய் கிடக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்வார், உன் அங்கே தூக்குவார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்ம வாழ்க்கையில சில பகுதிகள் குப்பையில தான் கிடக்கும் பாருங்க, குப்பை மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஆனா கர்த்தர் சொல்றா, இல்ல நான் உன்னை தூக்கி பிரபுக்குளம். பிரபுன்னா உலகத்தின் அதிபதிகள் பாருங்க, தமது ஜனத்தின் அதிபதிகள். புரியுதா? பிரபுக்கள்னா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் இல்லையா, தலைவர்கள். தமது ஜனத்தின் அதிபதினா யாரு? அபிஷேகம் பண்ண தேவ மனுஷர்கள், அபிஷேக கூட்டங்கள், சர்வ வல்லவருடைய சொந்த ரத்தம் பிள்ளைகள், அவங்களோட வச்சிருவார். அதனால வைக்கும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த கனியை கொடுப்பீங்க, அந்த பலன் உங்களுக்கு உண்டாகும். ஒரு அபிஷேகம் பண்ண ஒரு ஆள் கூட நீங்க இருந்தீங்கன்னா அந்த அனாயிண்டிங் அப்படியே கேரி ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. நீங்க அவருக்குள்ள என்ன இருக்குதோ அது உங்களுக்குள்ளே வரும். ஆபிரகாமோட இருந்த லோத்துக்கு என்ன வந்தது, ஆபிரகாம் இருந்ததெல்லாம் வரும். ஹல்லேலூயா. ஒரு கட்டத்துல விசேஷமா எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதுல வேதனை இருக்காது.
அதை விட்டுறாதீங்க, அதையே பிடிங்க. உலகம் உங்களுக்கு கௌரவப்படுத்துதுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, தூக்கி மேலே வச்சிடாதீங்க, கொஞ்சம் கீழே வச்சிருங்க. புரியுதா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்லை, வியாதியோடு இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. உங்கள் சரீரத்தில் தேவனுடைய சுகமாகிய ஐஸ்வர்யம் இருக்க தேவன் விரும்புறாரு. உங்கள் சரீரத்தில் சின்ன வயசுலேருந்தே உங்க சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட பலவீனம் அப்படியே அட்டாக் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆகி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுங்க அப்படியே மொத்தமாக மாற்றவும். அந்த சகோதரிக்கு புதிய லிவரை கர்த்தர் கொடுக்க முடியும், புதிய லிவரை உனக்கு கொடுக்க முடியும். ஏன் உன் வாழ்க்கை மாறாத? ஏன் உன் ஃபினான்ஸ் சைட்ல உனக்கு விமோசனமே கிடைக்காது, உன் பொருளாதாரம் மாறாத? தேவனால மாற்ற முடியாது, தேவனால மாற்ற முடியும். நீங்க உங்களை மட்டுப்படுத்தாதீங்க, என்ன செய்யாதீங்க, நீங்க உங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, மட்டுப்படுத்தாதீங்க. எனக்கு இவ்வளவுதான்ப்பா, அவ்வளோ நீதிமான்லாம் நான் ரொம்ப கல்ல, நான் ரொம்ப மோசமான, நீ எப்படி வேணா இருக்கு. ஆனா கர்த்தருடைய வசனத்தை நீ இப்ப கேட்கிறவ யாரா இருந்தாலும் அதுக்கு நீ கீழ்படுகிறா, கர்த்தர் நிச்சயமா உனக்கு அது தருவார். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக முடியும். உன் தகப்பன்மார் உன்னுடைய முற்பிதாக்கள் யாரிடத்தில் செய்யாததை நான் உனக்கு செய்வேன். யாரிடத்தில் செய்யாத செய்வேன். இந்த பணத்துல மட்டும் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணம், உங்க சிந்தை, உங்க செயல் எல்லாத்திலையும் பணக்காரனா உங்க ஆத்மாவோட முதல்ல ரிச்சா. ஆத்மாவோட எப்படி ரிச்சா வைக்கணும்னா இதை கேட்டுக்கொள்வோன்னு ரிச்சா. எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும், பெரிய பணக்காரலாம் மாறணும். ஆண்டோட சில இடத்துல பொறுமையா காத்துருங்க. எப்படி பொறுமையானா, சில இடத்துல நீங்க எல்லா கம்யூனிகேஷனையும் கட் பண்ணிட்டு தனியா உட்காருங்க. ஆண்டோட என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ விரும்பும் போது உன்னுடைய கைக்கு தப்பி நான் என்ன பண்றேனோ என்ன அதுல இருந்து என்ன விலக்கி என்ன பாதுகாத்துக் கொள்ளுன்னு கேட்க. உங்களை அவருடைய சமூகத்தில் உங்களை மொத்தமா கொடுங்க, தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கும். நீங்க உருவாகும்படி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வசனம் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு இது ஆண்டவர் சொல்றாரு நம்புறீங்களா? ஆண்டவர் தானே சொல்றாரு, இது நடக்குமா? ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்குதுன்னா தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, நீங்க கர்த்தர் சமூகத்தில் இருக்குங்க, உங்களை தாழ்த்துங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, ஒரு லீவை போடுங்க. ஒரு நாள் லீவை போட்டு உட்காருங்க, சும்மா கொடைச்சலா இருக்கும். வெள்ளிக்கிழமை பாருங்க, எனக்கு நல்ல பிஸியான நாள் வெள்ளி. திடீர்னு எனக்கு ஒரு ப்ரேயர் வந்தது, நாங்கள் போக முடியாமல் கட்டாச்சு. நான் ஆண்டோட கேட்குறேன், ஆண்டோட ஒரு டே மிஸ் ஆகுது, இந்த நாளை நான் யாருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ எடுத்துக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கேயும் போகாது, உட்காரு. நான் உட்கார்ந்தேன். அன்னைக்கு ஃபுல்லாக நான் உட்கார்ந்துருந்து அந்த அடுத்த நாளோட ப்ரிப்பரேஷன் நான் ப்ரிப்பேர் கூட பண்ணலை. ஆனால் இதெல்லாம் காரியத்தை நடத்துகிறார், என்னை ஆவியில் ஆயத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். பாருங்க, வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக எங்கேயுமே போக விடுது. நேற்றைக்கு ஒரு நாள் இல்லாமல் காலையில் இருந்து நைட் வரையும் நான் பேசுகிறேன், ஃபுல்லாக பேசுகிறேன். நைட்டு தான் வந்தேன். நேற்றுக்கு ப்ரேயர்லாம் போயிட்டு நேற்று சரிங்க எங்கேயுமே போக மாட்டேன்ல. ஆனால் நேற்றுக்கு நான் ப்ரேயர்லாம் மட்டும் வீட்டில் ஒரு 12 மணி ஆச்சு, கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் பிஸியாக இருந்தேன். தேவன் சில இடத்துல உங்களை உட்கார சொன்னா உட்கார், ஐஸ்வர்யமான மாறும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வேணும். தேவன் சொல்லுகிற அனுக்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், அடையாளமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்துருங்க.
ஆராதனை விடாதீங்க, அது ஒரு விஷயம். ஆனா ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் உங்க வாழ்க்கையில நீங்க தனியா இருந்து உங்க அறையில காத்துருங்க. போன் எல்லாத்துக்கும் வெளியே போட்டுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு தெரியல, ஆண்டவர் இதை நல்லா வலியுறுத்துறேன். நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தாழ்த்துங்க. உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரலையா? இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு மட்டும் வரல, உங்களுக்கு தோணலையா? தோணுச்சுன்னா நீங்க கவனமாக என்கிட்ட இல்லைங்க, நான் எதெல்லாமோ கோட்டை விட்டதெல்லாம் ஞாபகம், புரியுதா? அப்படிலாம் நீங்க இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இழந்தோம் அப்படின்னு ஒன்னே இருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண காரணம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய இழந்துருக்கோம், உண்டா இல்லையா? ஏன்னா ஆண்டவர் லேட்டா பெற்று பிள்ளைங்க ஒண்ணுமே இழந்துரும். 2 கொடுத்தாலும் கையெல்லாம் மடிச்சு உட்கார வச்சு. ஆமா, ஏன்னா ஐஸ்வர்யம் கிராமம் கத்திரம் தான் வரும். உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க, படிக்கிறதுக்கு கொடுங்க, எல்லாம் நல்ல உயர்ந்த படிப்புக்கு எல்லாம் செய்யுங்க. ஆனா கத்த சமூகத்துல அந்த அஜீஷ் எல்லா நாளும் ஒரு அதிகாரம் படிக்க, நான் தினம் அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். சிலருக்கெல்லாம் அதில் படிக்கிறதுக்கு டைமே இல்லைங்க. ஆனா அந்த டைமே இல்லாதவங்களுக்கு என்ன தெரியுமா விஷயம்? ஃபுல்லா டைம் இருக்குங்க, ஃப்ரீ, ஃபுல் ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு தான் டைமே இல்லைங்க. நம்ம அதை அசால்ட்டா நினைக்கணும், தெரியுமா? இல்லை, நீங்க உங்க எதிர்காலத்துக்கு போற இன்புட். எனக்கு அழகா கேள்வி கேட்குறீங்க. those people's parents please aware இருங்க. உங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பிள்ளைங்க நாடுறாங்களா, இல்ல உலகத்தின் ஆசாபாசங்கள் மேல கவனத்தை வச்சிருக்கிறாங்களா? இழந்துடவே கூடாதுங்க, இழக்கவே கூடாது. சில இடத்துல அன்பா சொல்லுங்க, கேட்கலையா தூக்கி போட்டுருங்க. ஒரு கை போனாலும் பிரச்சனை, ஒரு கால் போனாலும் பிரச்சனை. தேவன் சொன்ன ஐஸ்வர்யத்தை அனுபவிக்காம போயிடக்கூடாது. எல்லாருக்கும் நமக்கு நம்ம வீக் பண்ண இந்த சரீரம் என்ன செய்யும் தெரியுமா? வீக்காய் பிராக்டிஸ் பண்ணும். வீக்காய் நஷ்டப்பட்டு பிராக்டிஸ் ஆகும். விட்டுறக்கூடாது. நஷ்டங்கிறத நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கவே கூடாது. நீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க யாரை பார்த்து பழகுவாங்கன்னா உங்களை பார்த்தா பழகுவாங்க. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ உங்க பிள்ளைங்க உங்களை ஃபாலோ பண்ணும். நீங்க என்ன பேசுறீங்களோ உங்க பிள்ளைங்க அதை பேசுறாங்க, அது உங்களுக்கு அறிவா இருக்குது, அதுல செயல்படுவாங்க. உங்கள்கிட்ட கீழ்படியாம இருப்பாங்கல்ல உங்க பிள்ளைங்க, டக்குன்னு நீங்க சொன்னா அதை எடுத்து இதை எடுத்து விஷயப்படாங்கல்ல. ஆனா நீங்க செய்யறத அவங்க வெளியில இருந்து செய்வாங்க. நீங்க நல்ல பணத்தை சம்பாதிங்க, பணத்தை பத்தி தேவையில்லாம பணம் இல்லை மக்களே கஷ்டம் அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொல்லாதீங்க. பணம் இல்லைன்னு உங்க பிள்ளை கேட்கும், அப்பா எனக்கு 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஷூ வாங்கிட்டா அப்படின்னு கேட்கும். நீங்க என்ன செய்வீங்க? மக்களே எனக்கு இப்போ காசு இல்லைன்னு சொல்லாது. ஷூ தானடா, ஆண்டவர் சூப்பரான தருவார், வெயிட் பண்ணு. நம்ம தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் சொல்லுது. நீங்க உண்மையை சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பெரிய அபத்தத்தை செய்றீங்க. அவனுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. அப்படி நீ நெகட்டிவா பேசாதீங்க. இல்லைன்றது சில வேலை உங்களுக்கு ட்ரூவா இருக்கும். ட்ரூலி உங்களுக்கு இல்லை யோசிக்கவே முடியாத அளவுக்கு தான் நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க என்ன சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் இல்லை, உனக்கு ஆசை இருக்கா? என்ன ஷூடா கேளுங்க, அவன் கூட கேளுங்க. என்ன ஷூ உனக்கு பிடிக்குது, என்ன எப்படி இருக்குது, நல்லா இருக்கும், அது யார் உனக்கு சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அப்படி கேளுங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா?
நம்ம உண்மையை சொல்லுவோம், அது கரெக்ட்னு நினைக்கிறோம், கிடையாது. அது கரெக்ட் கிடையாது, ராங். நீங்க உண்மையை சொல்லாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. உனக்கு ஷூடா, எந்த ஷூடா பிடிச்சிருக்கு? உனக்குமே ஷூ பிடிச்சிருக்கு, பரவாயில்லையா? நல்லா எத்தனை ரூபா ஷூ? என்ன காஸ்ட்டு? அது 3500 ரூபா. 3500 ரூபாய்யா? பரவாயில்லையா அப்படின்னு கேளுங்க. கேட்ட அந்த ஷூ காமிடா, பார்க்க 3500 ரூபா ஷூ இப்படிலாம் கேளுங்க அவங்க. அப்ப என்ன தெரியும், அவனுக்கு எமோஷனல் சப்போர்ட் பண்றீங்க. அவனுக்கு சோல் வந்து ப்ராஸ்பரா இருக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்கு நன்மையா இருக்கும். அதனாலதான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நீ இப்பொழுது இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், நீங்க இருக்கிற மாதிரி தான் உங்க ஐஸ்வர்யம். நீங்க இருக்கிறது, நீங்க உங்க செயல்ல தான் ஐஸ்வர்யம் இருக்குது, உங்க எண்ணத்துல தான் ஐஸ்வர்யம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களை வாசிக்க சொல்லுங்க. காலையில வாசிங்க ஒரு அதிகாரம், சாயங்காலம் அதிகாரம் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாஸ்டர் மாதிரி சொன்னாங்கன்னா அந்த பிள்ளை கவுன்சிலிங் பண்ணுங்க. சில உங்களுக்கே மாஸ்டர் பேசுவாங்க, எனக்கு பெரிய மாதிரி கவுன்சிலிங் கொடுங்க. சார் டேஞ்சர், என்ன சொல்றாங்க சொல்லுங்க. உங்களுக்கே மாஸ்டர் மாதிரி பேசுவாங்கல்ல, டேஞ்சர். அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? புரியுதுங்களா? எல்லாரும்